Hi friends, welcome to Takins Family Channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி வச்சு அந்த மஷ்ரூம், சிக்கன், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காலையில் வச்ச சிக்கன் குழம்பு தான் மீதி ஆயிடுச்சு, அதை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் எனக்கு மீதி இருந்ததுனால நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை குழம்பு இல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து கோஸ் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம கோஸ் திருவி வச்சுக்கிறோங்களாம். 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது கேப்சிகம் வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். காளான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து ஒன்றே எடுத்துருக்கேன். காரத்துக்கு வந்து கறி மசாலா, வத்தல் தூள், சிக்கன் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும் சிக்கன். சீக்கிரமாக குக் ஆயிரும் நமக்கு, ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். சப்பாத்தியை வந்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சோ சப்பாத்தியை நம்ம போட்டு கூட வச்சுக்கலாம். சரி, ஈஸியாக இருக்கும். நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இதை செஞ்சு முடிச்சுட்டு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த சப்பாத்திக்கு வந்து 2 முட்டை தேவைப்படும். நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும். தக்காளி வேணுமா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணல, அந்த குழம்பு ஆட் பண்ணுறதுனால நான் தக்காளி ஆட் பண்ணல. அதிலே நான் 2 தக்காளி சிக்கனுக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன், ஸோ அதனால் தக்காளி நான் ஆட் பண்ணல. நீங்கள் வேணுமா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னும் குடமிளகும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கோஸ் போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ சிக்கனும் போட்டுக்கலாம். ஏன்னா காளான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் ஈஸியாக குக் ஆயிரும், அதனால் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே சிக்கன் குக் ஆயிரும், ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். சிம்மில் வச்சுருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனில் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. 2 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ வத்தல் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம குழம்பு ஆட் பண்ணுறதுனால நான் வந்து காரம் கம்மியாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சிக்கன் குழம்புல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், அதனால நான் இஞ்சி பூண்டு போடலை. நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வேணுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதனால் மசாலாவும் நான் ஒரு 2 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், போதும். குழம்புலேயே ஆல்ரெடி காரம் இருக்குன்றதுனால. 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கடைசியில் நம்ம காளான் போட்டுக்கலாம். காளான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். சிம்மில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
கடைசியில் நம்ம வந்து குழம்பு ஊற்றிக்கலாம். கடைசியில் நான் குழம்பு ஊற்றியாச்சு. இது சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கிரேவியாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் எனக்கு வேண்டாம், ஸ்டஃப் பண்ணிலாம் வேண்டாம், இப்படியே நம்ம சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுவுமே சூப்பராக இருக்கும். இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நம்ம வந்து சன்னா அந்த மாதிரி ஒரே ரெகுலராக அதே சாப்பிட்றதோட இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பசங்க வந்து கொத்தமல்லி புதினா எந்த லீஃபும் போட விட மாட்டாங்க, எடுத்துருவாங்க. இது நம்ம ஸ்டஃப் பண்ணி தானே கொடுக்குறோம், அதனால் தாராளமாக போடலாம். அதனால் கொத்தமல்லி புதினா போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம சப்பாத்தி வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நான் சப்பாத்தி வந்து ஒரு 10 சப்பாத்தி நான் ரெடி பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ சப்பாத்தி போட்டு வச்சிடுறேன். அதுக்குள்ளே சூடு சப்பாத்தி நான் வந்து ஒரு 10 சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை வந்து உடச்சி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து முட்டைக்கு தேவையான சால்ட்டும் வத்தல் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம தட்டு எதுக்கு எடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா டிப் பண்ணி நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம அப்படி பக்கத்துலேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த முட்டையில் ட்ராப்பாக ஆகும். ஸோ பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இந்த பிளேட்டை. நீங்கள் பட்டர் வேணும், நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு சைடும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி போட்டு ஃபுல்லாக இது பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டுடலாம். 1 மினிட் தான். போட்டுட்டு டக்குன்னு அந்த சைடு திருப்பி போட்டுடலாம். பரட்டி போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டேன். முட்டை எது போனால் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 in 1 பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு 4 இது ஒவ்வொரு இதுக்கும் 4 இது போதும். அந்த மாதிரி கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேண்டாம், கிட்ஸு வந்து ரோல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சப்பாத்திக்கு நெக்ஸ்ட்டு எல்லாம் பூர்ணம் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஒரு செட்டுக்கு 4 சப்பாத்தி நான் இது பண்ணுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி வச்சுருக்கேன். இப்போ இதுதான் கடைசி அடுத்து 4 சப்பாத்தி போதும் இதுக்கு. அவ்வளோதான், ஒரு செட்டுக்கு 4 சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் போதும். இதுக்கு நிறைய தேவைப்படாது. 1லேருந்து 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. கிட்ஸ் அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 10னா டக்குன்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் இது நிறைய சாப்பிட முடியாது, ஃபில்லிங் நிறையா இருக்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 தான் சாப்பிட முடியும். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பீஸா கட்டர் இல்லைன்னா கத்தி எதுனாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி வெறும் சப்பாத்தி அந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம், இல்லை ரோல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.